அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். அனைவருக்கும் வணக்கம். மகிழன் சேனல்லேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் காலில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் ஒரு 2 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் குரூப் 2ல் போஸ்டிங் கிடைக்கும். நம்பிக்கையோடு மட்டும் எக்ஸாம் எழுதுங்க. நம்ம உழைப்புக்கு கண்டிப்பாக கடவுள் அதற்கு உண்டான ஊதியத்தை கொடுப்பாரு. உழைப்பு போட்டிருக்கோம், அதனால் நமக்கு வேலை கண்டிப்பாக வரும். உங்களுக்கு பிடிச்ச சாமி எல்லா சாமியும், முருகன் சாமி, இயேசு சாமி, எல்லா சாமியும் கும்பிட்டு போங்க. நாளைக்கு அந்த 3 மணி நேரம் தான் நம்ம கடவுள் அந்த 3 மணி நேரத்தில் தான் நம்ம கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 60 டேஸாக நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். என்ன டாபிக் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுள்ள நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற போட்டிருக்கோம். இது மொத்தமே 3 டாபிக் தான். அதை டாபிக் வைஸாக படிச்சிட்டோம்னா, இப்போ கேட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அதில் ஃபஸ்ட் டாபிக் இது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் டாப்பிக்கில் இதுதான் நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது. என்னென்ன ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன கொண்டு போகணும், எக்ஸாம் ஹாலுக்கு எதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, எதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத அந்த எக்ஸாம் ஹாலில். ஃபஸ்ட்டு நம்ம சுறுசுறுப்பு காலைல ஒரு 5 o'clock எந்திரிச்சிடணும். 5 o'clock or 4 o'clock எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு, உங்களுக்கு பிடிச்ச சாமியும் உங்கள் ஊர்லேயே ஏதோ கோயில், உங்கள் பக்கத்தில் எங்கே கோயில் இருக்கோ அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. தியானம் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்டு பேனா எல்லாத்தையும் வச்சு சாமி முன்னாடி வச்சு, எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு காலையில் லைட்டாக ஹெவி ஃபுட்டாக சாப்பிடாமல் லைட் ஃபுட்டாக சாப்பிட்டு ஒரு 2 இட்லி 4 இட்லி சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போயிடணும். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, ஹால் டிக்கெட் இருக்கணும். ஹால் டிக்கெட் 2 காப்பி இருக்கணும். இது ஹால் டிக்கெட் 2 காப்பி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபுல்லாமே பனி விழுந்துருக்கு, உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக பனி தான். இப்போ ஒரு சில ஸ்கூலு காலேஜிலலாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு ஸ்கூலில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த இரும்பு டேபிள் போட்டிருப்பாங்க. புரியுதா? இரும்பு டேபிள் என்னன்னா, அந்த பனி விழுந்து அந்த துருவெலாம் இருக்கும். அந்த டேபிளில் எல்லாமே துரு இருக்கும். நம்ம மாட்டுக்கு பார்க்காம போய் ஓஎம்ஆர் வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த கையை வச்சுட்டு ஓஎம்ஆரில் வச்சோம் அப்படின்னா அந்த மார்க் இன்வாலிட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஹால் டிக்கெட்டை மேலே விரித்து, ஒரு ஹால் டிக்கெட் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு ஹால் டிக்கெட் மேலே விரித்து ஓஎம்ஆர் அது மேலே வச்சு எல்லா வேலையும் அதில் தான் பார்க்கணும். அதுக்காண்டி 2 ஹால் டிக்கெட்டு போட்டோ எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அதோட ஒரு ஐடி கார்டு, ஏதாவது ஒரு ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. இல்லை முன்னாடி என்ட்ரன்ஸில் பொம்மையில் செக் பண்ணுற கேட்பாங்க. அடுத்து பால் பாயிண்ட் பிளாக் பென்னு ஒரு 3-4 கூட வாங்கிக்கோங்க. சரி, ஒரு பேனால் போகாதீங்க. நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே அந்த பேனா எழுதாமல் போகும். இதெல்லாம் நடக்கும். எழுதாது, அதிலே ப்ரெஷர் ஆகிடும். 2 பேனா இல்லை 3 பேனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பேனாவை முடிஞ்சளவு கொண்டு போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பேனாவை கொண்டு போகணும். ப்ளஸ் ஒரு 2 பேனா புது பேனாவோ இல்லை ஏதோ கொண்டு போனால் பரவாயில்ல. ப்ராக்டிஸ் பண்ண பேனா ஈஸியாக நமக்கு அந்த ரவுண்டிங் ஷேடிங் எல்லாத்துக்கும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பேனா வச்சு பிளாக் ஷேட் பண்ண மேலே ஓஎம்ஆர் இருக்குது அப்படின்னா, ஏபிசிடி அப்படி ஓஎம்ஆர் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே மேக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை பின்னாடி அப்புறம் பார்ப்போம். அடுத்து வாட்டர் பாட்டிலு, தண்ணி சின்னதாக கொண்டு போகணும். நீங்கள் வாட்டர் அடித்து 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர்லாம் கொண்டு போகக்கூடாது. இந்த தண்ணி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மைண்டு அந்த ஆஸ்குலேஷன் ஆகுது, எக்ஸாம் கொஸ்டினை பார்த்துட்டு ஆஸ்குலேஷன் ஆகுது, அந்த மாதிரி நிலைமத்தில் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொண்டு போய் லைட்டாக குடிச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பழைய எல்லாமே கொண்டு வரும். மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டரும் சாக்லேட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு 2 சாக்லேட்டு, வாட்டர் பாட்டிலு, சாக்லேட்டு கொண்டு வரோன்னு சொல்லிட்டு 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கி போட்டு போயிடக்கூடாது. ஒரு 5 ஒரு 10
நல்லா சாஃப்டாக அதுக்குன்னு கோபிக்கை கொண்டு போயிட்டு போட்டு கடுக்கு முடுக்குன்னு மெல்லக்கூடாது. இந்த கோபிக்கை வந்து சாக்லேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குளுக்கோஸ் லெவலை குறையாமல் வச்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்குறதுக்கு எங்கள் கொஸ்டினை பார்த்து ஆன்சர் குடிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இந்த இதில் இருக்கும். அடுத்து வந்து பென்சில், எரேசர் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ரீசிங் 40 கொஸ்டின் இருக்குது. நம்ம பென்சில், எரேசர்லாம் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே செஞ்சுட்டு அப்படியே வேணால் அவங்க எதாவது அழிக்க சொன்னாங்கன்னா அழிச்சிக்கிறலாம். பேனால் செஞ்சோம்னா அழிக்க முடியாது. ஏன்னா ரஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அதில் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். இந்த பென்சில் பேனா பொறுத்தளவுக்கு, பென்சில் எரேசர் பொறுத்தளவுக்கு வச்சுக்கலாம் தெரியாமல் வச்சுக்கணும். மிச்சம் அதர்ஸ்ன்னு பார்த்தோம்னா கர்ச்சிப்பு 2 கர்ச்சிப் கொண்டு போய்க்கலாம். நமக்கு தான் கொஸ்டினை பார்த்தாலே வேர்க்குமே. அதனால் கர்ச்சிப்பு இதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு அவங்களோட இடத்த மேலே இருக்கிற இடத்த எதுவும் டஸ்ட்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லது. இருந்துச்சுன்னா நல்லா நீட்டாக தொடச்சிருங்க. உங்கள் கை எவ்வளோ வரைக்கும் போகுமோ அந்தளவுக்கு நீட்டாக தொடச்சிட்டு ஒரு கர்ச்சிப்பை கூட சும்மா ஒரு பழைய துணிமணி கர்ச்சிப்பு கூட கொண்டு போயிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு உள்ளே பேண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் இதுதான் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்டு, பால் பாயிண்ட் பென்னு, வாட்டர் பாட்டிலு, சாக்லேட்டு, பென்சில் ஆர் எரேசரு, அதர்ஸ்ன்ற பொழுது கர்ச்சீஃப் இதெல்லாம் சரியா. இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப். இதை அப்படியே ஒரு ஸ்டெப்பாக தான் முடிக்கணும். ஒரு கேம்லாம் இருக்கும், ஒரு ஸ்டெப்பாக முடிச்சு போவாங்க. இதில் நம்ம கரெக்டாக எல்லார்ட்டும் இருந்தோம்னா எந்த டென்ஷன் இருக்காது. அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெண்டாவது என்ன இருக்குது இதுதான் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு 1 மணி நேரம் முன்பாக செல்லுதல். தேர்வு நடைபெறும் இடத்துக்கு 1 மணி நேரம் 1 ஹவர்ஸ் என்ன 2 ஹவர் 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட போயிடலாம் சரியா. அங்கே போய் என்ன பண்ணணும்னு நினைக்காதீங்க. அங்கே போய் நல்லா உட்காந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு மூச்சை இழுத்து விடுங்க. உங்கள் மூச்சை கவனிங்க. உங்கள் மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ளே சொல்லுங்கள், நான் படித்தது எல்லாமே வரணும், நான் படித்த எல்லாத்தையும் கரெக்டாக அடிக்கணும், நான் படித்த எல்லாத்தையும் தப்பு பண்ணிடக்கூடாது, நான் படித்த எல்லாத்தையும் கேர்லெஸ் பண்ணிடக்கூடாது, நான் படித்தது எல்லாத்தையுமே எனக்கு தெரிலாட்டினா ஒரு கொஸ்டின் எனக்கு தெரில அப்படின்னா பின்னாடி கொஸ்டின்லாம் தெரியும். அந்த தெரியாத கொஸ்டினை வச்சு நான் ஹோல் கொஸ்டின் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை நான் தெரியாமல் மாற்றி குறிச்சிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, அடுத்த கொஸ்டின் போட்டுக்கிறலாம். மாற்றி குறிச்சிட்டேன்ற பண்ணிவிட்டு அதை உட்காந்து அழிக்கிறது, அடுத்து அதை மாற்றிட்டு இங்கிட்டு குறிக்கிறது, அந்த வேலையே வைக்கக்கூடாது. 1 மார்க் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடணும். இல்லை 1 மார்க்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் மாற்றினீங்கன்னா ஓஎம்ஆர் டேமேஜ் ஆகிரும். அவர் 5 மார்க் மைனஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் ஒரு கொஸ்டினுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஓஎம்ஆரில் ஒரு சைடு தான் இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. 2 இருந்துச்சு அப்படின்னா மார்க் குறைப்பாங்க. 5 மார்க்கு இதுனா போனால் 1 மார்க் தான் போகும். இப்போ 2லேயுமே மார்க் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா 5 மார்க் போயிடும். அதனால் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும். எக்ஸாம் காலுக்கு முன்னாடி போயிட்டு இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. நம்மளோட நெகட்டிவ் நான் டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. டெஸ்ட்டு போடும்போது நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணணும் அப்படின்றதுலாம் மண்டையில் ஏற்றிக்கிறணும். அங்கே போய் யோசித்து பார்க்கணும், திரும்ப ரிவிஷன் பண்ணணும். இதெல்லாம் தப்பு பண்ணணும், இதெல்லாம் தப்பு பண்ணணும், இதெல்லாம் தப்பு பண்ணணும், இதெல்லாம் தப்பு பண்ணணும், இந்த தப்பு ஃபுல்லாக எக்ஸாம் காலில் பண்ணக்கூடாது அப்படின்றத மண்டையில் ஏற்றிக்கிட்டு பொறுமையாக உட்காந்து நல்லா 1 ஹவர் எக்ஸாம் ஹால் முன்னாடி போயிட்டு உட்காந்து நல்லா ஃப்ரீயாக மூச்சு இழுத்து விட்டீங்கனாலே உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. நம்ம பையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வருவாங்க 9 எக்ஸாம்னு 9-20 கோடி வருவாங்க. கட்டன்னு ஓடி வருவாங்க. 9-20 கோடி வந்து உள்ளே ஓடி பதட்டத்தில் போய் அவன் பதறி உள்ளே இருக்கவனை பதற விட்டு எக்ஸாம் வாழற பதற விட்டு அவன் பதறி எல்லாத்தையும் பதற விட்டு ஒரே அக்கப்போர் ஆக்கிடுவாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து நமக்கு வந்து நிறையா கொஸ்டின் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இது என்ன ரெண்டாவது என்னது அப்படின்னா எக்ஸாம் நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் சரியா. முன்னாடியே போய் எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, எந்த சீட்டு எல்லாத்தையும் பார்த்து வச்சிடணும். இந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எந்த சீட்டு எந்த ஹாலு எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக நீங்கள் வாட்டு உட்காந்துருணும். போய் எவன்ட்டையும் பேசக்கூடாது. பக்கத்தில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த 60 நாள் படிக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாளில் படித்தா தான் அம்பானி ஆக போகிற மணி உட்காந்து படிப்பாங்க.
இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அவன் படிக்கிறத நம்ம படிச்சிருக்க மாட்டான். அவன் படிக்கிறது நம்ம படிக்கலையே, ஐயோ அப்பா போச்சு இதை நம்ம படிக்காமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசை இதை கூட அடைஞ்சிடுறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இத்தனை நாள் படித்தாச்சு, படித்த வரைக்கும் இன்றைக்கே எல்லாத்தையும் மூட்டை கட்டிடணும், மூட்டை கட்டி தூக்கி போடுறோம். ஒரு நாள் நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு 4 போய் எக்ஸாம் ஹாலில் போய் அட்டன் பண்ணிட்டு நீட்டாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேவா? அடுத்து என்ன? 3வது. இந்த 3வது ரொம்ப முக்கியமானது. 3வது என்னது? ரொம்ப முக்கியமானது. அப்படி என்ன 3வது? எக்ஸாம் டைமிங். எக்ஸாம் டைமிங் 9:30 to 12:30. தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற 3 மணி நேரம். 9:30 to 12:30. கரெக்டால? நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். நம்ம இரவு பகல் பாராமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததோட பலன் எல்லாமே இந்த 3 hours தான். நம்ம இத்தனை நாள் கம்பு சுற்றினது எப்படி முக்கியம் இல்லை, எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம எப்படி கம்பு சுற்றணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெளியே உட்காந்து மாங்குன்னு படிக்கிறது இல்லை, இந்த எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதோட ஓஎம்ஆர் ஹேண்ட்லிங், ஓஎம்ஆர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த 9:30 to 12:30 அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 9 மணிக்கு ஒரு 9:10க்கு வந்து நமக்கு ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. 9:20 கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த 9 to 9 மணிக்கெலாம் 8:45 9 மணிக்கெலாம் உள்ளே விட்டுருவாங்க. 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் வழக்கம் போல் அதே தான். அந்த நீட்டாக தொடச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுங்கள். அமைதியாக மூச்சை கவனிச்சிங்க அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை சாமி கும்பிட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க. கொஸ்டினை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்பீடு டக்குன்னு 200 கொஸ்டின் இருக்குன்னா அப்படியே கண்ணாலேயே பார்க்கணும். இதுவா அந்த ஸ்பீடோட ரிவிஷனோட வேல்யூ எத்தனை நிமிஷம் இருக்குன்னா 5 நிமிஷம் தான் இருக்கணும். அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 200 கொஸ்டினை பார்த்துடணும். 5 minutes. அப்படின்னா எந்த அளவுக்கு வேகமாக போகுது. எதுக்கு நான் 5 நிமிஷத்தில் 200 கொஸ்டின் நான் பார்க்கணும்? இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் உள்ள ஒரு டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் முன்னாடி இப்படி தான் பார்ப்போம், நாங்களாம் உட்காந்து பார்த்துக்கிருப்போம். இப்போ 200வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ நான் முன்னாடியே 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருவேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, திருவாசகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வச்சுங்களேன். பின்னாடி இருக்க 200வது கொஸ்டின். இப்போ அந்த கொஸ்டினை பார்த்துருப்போம், மேலாப்பில் பார்த்துருப்போம் திருவாசகம்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 5 நிமிஷத்தில் அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்து வச்சுருப்பேன். இந்த எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சுருப்பேன். இது நம்ம பார்த்துருப்போம். அந்த கொஸ்டினை போய் மண்டையில் போய் நின்றும். திருவாசகத்தை எழுதியாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியாவோட தமிழ்நாட்டில் மொத்த மாநகராட்சி இன்னைக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஹெச்டிஏல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல, இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மல்டி பவர்ட்டி இண்டெக்ஸில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது. கல்வி சராசரி விகிதத்தில் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது, ஏன்னா தமிழ்நாடு கண்டென்ட்டு தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். புரியுதா? இதெல்லாம் நம்ம எக்ஸாம் அந்த 5 நிமிஷத்தில் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மண்டைக்குள்ளே போயிடும். நம்ம உட்காந்து ஒரு கொஸ்டினை அடிச்சுட்டு வரமாரி நம்ம ஒரு 100 கொஸ்டின் 150 கொஸ்டின் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டினை பார்த்தோம் நம்ம பதிலை கொண்டு வந்து பாட்டி விட்டுரும். அந்த பதிலை வந்து ரீகால் பண்ணி விட்டு கொண்டு வந்து விட்டுரும். அந்த ரீகாலிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஸ்பீட் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் அந்த எக்ஸாம் ஆகிற டயத்துக்கு முன்னாடி நீங்கள் 10 நிமிஷம் தியானம் பண்ண சொன்னீங்க. நான் 9:30லேருந்து 9:40 வரைக்கும் நான் தியானம் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கொஸ்டின் பேப்பர் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா தியானம் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு 5 minutes 5 to 6 or 7 minutes அந்த 200 கொஸ்டின் ஸ்பீடாக டக்குன்னு பார்த்துடணும். இப்படி ஸ்பீடாக பார்க்குறது ரீகேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். 2வது இதில் வந்து ரொம்ப மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினோட மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழும் ஜிகே மட்டும்தான். ஜென்ரல் தமிழ், ரீசனிங் இது 2 தான் ரொம்ப ரோல் பண்ணும். 100 கொஸ்டின். சரியா? அந்த 100 கொஸ்டினை நம்ம எவ்வளோ சிந்தாமல் செதறாமல் எடுக்கிறோமோ, ரீசனிங்கை தமிழையும் இந்த 100 கொஸ்டின் நம்ம எவ்வளோ சிந்தாமல் செதறாமல் எடுக்கிறோமோ நமக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கையில் உறுதி அப்படின்ற நீங்கள் மண்டலை ஏற்றணும். ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த 2 மாதத்தில் இந்த 2 மட்டும்தான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். வேறு எதுவுமே நம்ம என்ன படித்தாலும் நிற்காது.
நம்ம என்ன படித்தாலும் கேட்க மாட்டேன். அந்த 100 கொஸ்டினே நம்ம படித்தது வர மாதிரி இருக்கும். மிச்சம் எதுவுமே நம்ம இப்போ எங்கேயோ படிச்சிருக்கோம், ஏதோ குத்து மதிப்பாக ஒரு 100 கொஸ்டின் ஜிகே இருக்குது அப்படின்னா ஏதோ கேட்குறாங்க, ஏதோ போடுறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணுறது அந்த 100 கொஸ்டினுக்கு தான். அப்போ அந்த 100 கொஸ்டினை வந்து நம்ம கரெக்டான டயத்தில் அந்த சிந்தாமல் சிதறாமல் மார்க்கப்லாம் அள்ளுறதுக்கு வந்து இந்த 100 கொஸ்டின் நல்லா யூஸ் பண்ணணும். இந்த 100 கொஸ்டினுமே அதிகமாக நமக்கு மார்க் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி என்னென்னா ரீசனிங் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ரெண்டாவது என்னென்னா டைம் கன்சப்ஷன் அதிகமாக எடுக்கிறது ரீசனிங் கொஸ்டின் தான். இந்த ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு ஈஸியாக இருக்குது, உட்காந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை மீறி டைம் போய்கிட்டே இருக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைம் போய்கிட்டே இருக்கும் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு. இந்த ரீசனிங் பொறுத்தளவு என்னென்னா இதுதான் நடக்கும். ரீசனிங்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கும், அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் டைமிங் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ரீசனிங்கை அப்படியே ஒரு டயத்தை வாட்சை வச்சுட்டு வாட்சையும் ரீசனிங் கணக்கையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கணக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுன்னா, 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுன்னா உடனே விட்டுட்டு போயிடணும். நீ அதிலே உட்காந்துருந்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஜிக்கு எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே டைம் பத்தாமல் போயிடும். புரியுதா? தமிழ் கூட நமக்கு இப்போ 60 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த 10 கொஸ்டின் தான் ட்விஸ்ட்டு. அந்த 10 கொஸ்டின் எவன் போகிறானோ அவன் வேலைக்கு போயிடுவான். ரீசனிங்னா 30-40 கொஸ்டின் இருக்குன்னா 30 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு அதே 10 கொஸ்டின் தான். இந்த 30 கொஸ்டின் டக்கு 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 டக்குன்னு நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் அந்த 10 கொஸ்டின் இருக்குது தெரியுமா, அந்த 10 கொஸ்டின் வந்து உங்கள் டயத்தை குடிக்கிறதுக்காண்டி அந்த 10 கொஸ்டின் வரும். எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிசி கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் எடுத்து பாருங்கள், அவங்களோட ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்கும். எல்லாருமே போடணும் 30 மார்க்கு, 10 மார்க் எவனுமே போடக்கூடாது. அந்த 10 மார்க் அடிக்கிறவன் தான் வேலைக்கு போவேன். அவன் ஃப்ரேம் வந்து டிஎன்பிசியோட ஃப்ரேம் அப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் கேட்ட ஒரு 10 வருஷம் கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களோட ஒரு எக்ஸாமோட கொஸ்டினும் இந்த மணி பேட்டர்னில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். தமிழுக்கும் ரீசனிங்க்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழுக்கு ரீசனிங் குறிப்பிட்ட டயத்தில் முடிக்கணும். ரீசனிங்கை டைம் பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டைம் போயிடும். ரீசனிங்கை அதிக டைம் எடுத்திங்கன்னா பின்னாடி இருக்க ஜிகேக்கு வந்து உங்களால் ஜிகே வந்து போட முடியாது. அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 200 கொஸ்டினையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதை நல்லா நான் வச்சுக்கிறணும். தமிழ் ஜிகே ரெண்டுமே டைம் ரொம்ப முக்கியம். தெரியல அப்படின்னா விட்டுட்டு போயிடணும். அந்த ஒரே கணக்கில் இருக்கக்கூடாது. மாற்றி குறிச்சிட்டேன் அப்படின்னா விட்டுட்டு போயிடணும். அதை யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. 1 மார்க் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும். அதிலே உட்காந்துருக்கக்கூடாது. சரியா? அடுத்து என்னென்னா தப்பாக குறிச்சிட்டேன் மாற்றி குறிச்சிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. பரவாயில்ல, 1 மார்க்கத்தில் போனால் போகுதுன்ற நிலமை வந்து அங்கே வந்தால் தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர். எனக்கு நாங்கள் இப்போ ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம். எனக்கு நிறையா பேர் சொன்னது என்ன அப்படின்னா, நல்லா படித்தேன், நல்ல கொஸ்டின் எனக்கு நல்லா தெரியும், நான் ஓஎம்ஆரில் மாற்றி குறிச்சிட்டேன். ஒரு நல்லா நீ கரெக்டான டெஸ்ட்டு எக்ஸாம் ஹால் இங்கே உட்காந்து எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த டெஸ்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் கரெக்டாக 100% நேர்மையாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த தப்பை நீங்கள் விடவே மாட்டீங்க. என்ன இருந்த தப்பு? ஓஎம்ஆரில் மாற்றி குறிச்சிட்டேன். ஏன்பா இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஒரு மார்க்கில் 1 மார்க் எடுத்தவன் முதல் நாள் போயிட்டு நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த 1 மார்க் இல்லாதவன் போஸ்டிங் இல்லாமல் வெளியே வந்துட்டாங்க. அந்த 1 மார்க்கோட அருமை தெரியுதா? நம்ம எல்லாமே நமக்கு ஆன்சர் தெரியுது. ஆன்சர் தெரிஞ்சு ஆப்ஷன் தெரிஞ்சிருது. 2வது கடவுள் பண்ணிய நல்ல விஷயம். 3வது குறிக்க போகிற இடத்துல தப்பாக குறிக்கிறேன்னா அதுக்கு நமக்கு நம்ம என்ன சொல்கிறது? இதுக்கு முன்னாடி நம்ம குறிச்சா பரவாயில்லன்னு சொன்ன எதுக்கு அப்படின்னா பின்னாடி எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றக்காண்டி. இதெல்லாம் குறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றா கரெக்டாக ஃபாலோ பண்ணி குறிக்கணும். சரிங்களா? ஒரு ஓஎம்ஆர் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் இருக்குது அப்படின்னா இப்போ 10வது கொஸ்டின் ஆன்சர் இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 10வது கொஸ்டினை வாசிக்கிறீங்க. கொஸ்டினை வாசித்துட்டு ஆப்ஷன் ஏ பி சி டி தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். கீழே ஆப்ஷன் பார்க்க மாட்டாங்க. ஏக்கு 1 2, பிக்கு 2 3, சிக்கு 4 3, டிக்கு 4. இந்த அந்த இருக்குல்ல போட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுது. கொஸ்டினை அவசரப்படாமல் பொறுமையாக வாசிங்க, ஸ்பீடாக வாசிங்க. ஸ்பீடாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக வாசிக்கணும். 4 ஆப்ஷன் நல்லா பார்த்துட்டு என்ன கொஸ்டின் 10வது கொஸ்டினா நான் ஓஎம்ஆரில் சின்ன பிள்ளை மாதிரி தான் 10வது நம்பரில்
என்ன ஆன்சர் நமக்கு தெரியுது, ஏவா பியா சியா, சி அப்படின்னா சியை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுடணும் 10ஆம் நம்பரில். இது எதுக்கு நான் 10ஆம் நம்பர்னு சொல்கிறேன் அப்படின்னா 11 நம்பர் கஷ்டமாக இருக்கும். என்ன இருக்கும், 11 நம்பரு கஷ்டமாக இருக்கும். அதோட 12 நம்பர் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ இவ்வளோ ஈஸியாக இருக்குது கொஸ்டின், 12 நம்பர் கொஸ்டின் இவ்வளோ ஈஸியாக இருக்கே. நம்ம ஆர்வ கோளாறு, அவசரத்தில் தவற டீம் நம்மளாம். அப்போ என்ன பண்ணுவோம், 12ஆம் கொஸ்டின் இப்போ இந்தியாவில் மொத்த மாநிலங்கள் எண்ணிக்கை அப்படின்னு இருந்தால், ஆஹா இப்படிப்பட்ட கொஸ்டின் போடு உங்களுக்கு, நீங்கள் 10ஆம் நம்பர் குடிச்சிருக்கீங்க 11 விட்டுன்றே உங்களுக்கு லாபம் இருக்காது. நம்ம 11 விட்டுருக்கோம் அப்படின்ற மண்டையில் உங்கள் மண்டையில் இருக்காது. இந்த ஈஸியான கொஸ்டின் எல்லோரும் போடுற கொஸ்டினா இத்தனை இருக்குது ஆன்சர் ஏ போடு. 12ஆம் கொஸ்டின் வந்து ஏ, நம்ம 10 முடிச்சுட்டு 11 ஒன்று விட்டுருக்கோம், அதை நான் பார்க்க மாட்டேன். என்ன பண்ணேன், 11க்கு ஏன்னு போட்டுருவேன், போச்சு. புரியுதா? இந்த மனிதன் நம்ம தப்பாக குறிக்கிறது எல்லாமே இந்த மனிதன் தப்பாக குறிச்சிரும். இப்போ அந்த ஒரு கொஸ்டினால் என்னாச்சு, ஒரு கொஸ்டின் தப்பாக கொடுத்துரும். அதனால் ஒரு இதுக்கும் ஓஎம்ஆரை சொல்லி ஸ்பீடாக இருக்கணும். நீங்கள் சொல்ல சொன்னீங்க, அதனால் நான் 10 நம்பருக்கு நேரம் கையை வச்சு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். 11 விட்டுறணும். அடுத்து என்ன கொஸ்டின், 12ஆம் கொஸ்டின், 12ஆம் நம்பருக்கு சி, 13ஆம் நம்பருக்கு பி, 14க்கு டி. இவ்வளோதான். இந்த மனிதன் நம்மளோட ஓஎம்ஆர் குறிக்கிறது இருக்கணும். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நிறையா பேர் பாவம் கஷ்டப்பட்டு படித்து அந்த ஓஎம்ஆரில் கரெக்டாக குறிக்காமல் போஸ்டிங் வாங்காதவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. சரிங்களா? அந்த ஒரு மார்க்கில் இந்த ஒரு மார்க் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நேரம் எங்கேயோ ஒரு சப் ரிஜிஸ்ட்ராராக இருக்கலாம், இல்லை ஒரு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு இந்த HRNC ஆடிட்டராக இருக்கலாம். எவ்வளவோ இருக்குது. அதனால் இது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க, நல்லா யோசிச்சுங்க, எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு வச்சுங்க. ஓகேங்களா? ஓஎம்ஆர். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மூணாவது என்ன அப்படின்னா கொஸ்டின் அப்ரோச் என்ன ஆகும் அப்படி? கொஸ்டின் அப்ரோச்னா என்ன பாஸ்? கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷங்க. இப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு கொஸ்டின் ஆரம்பித்து 1ஆம் நம்பரு, 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4, அடுத்து 5, 6, 7, 8. நமக்கு என்ன பண்ணேன், நம்ம பையன் வந்து 1ஆம் நம்பர் இருக்கும், 2ஆம் நம்பர் இருக்கும், 3ஆம் நம்பர் இருக்கும், 4, 5, 6, 7 இப்படி டபுள் பேஸாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, 1, 2, 3. ஸோ 1 கஷ்டமாக இருக்கும், 2 கஷ்டமாக இருக்கும், 3 தெரிஞ்சிடும் போடு, 4 கஷ்டமாக இருக்கும், ஆனால் 5 ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பேஜாக இருக்கும். இப்போ என்ன நடக்கும், 3 தெரிஞ்சிச்சு, 3 ஆன்சர் குறிச்சிருப்பேன், 3க்கு பீன் குறிச்சிருப்பேன், இங்கே 5. இப்போ 5க்கு ஏன்னு இருக்கும். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 நம்பரை மட்டும் விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 4 விட்டுட்டு இந்த 5ஆம் நம்பரை வந்து 4ல் குறிச்சிருவாங்க. அப்புறம் அந்த 4 பார்த்து கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தா ஆன்சர் தெரியும், அப்போ தப்பாயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஸ்டினோட ஃபேஸ் வந்து 2 பக்கம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கணும். இதை மடிச்சிடணும். மடித்து ஒரு ஃபேஸ் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஒரு ஃபேஸ் அப்படின்ற என்னது, இப்போ இந்த பேஜ் இது மட்டும்தான் நம்ம மூஞ்சிக்கு இருக்கணும். 1, 2, ஒரு நிமிஷங்க. 1ஆம் கொஸ்டின், 2ஆம் கொஸ்டின், 3ஆம் கொஸ்டின், 4ஆம் கொஸ்டின். இப்போ இந்த பேஜை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த பேஜ் இந்த இதுக்கு போகணும். இந்த பேஜ் இருக்குல்ல, இதை மடக்கிடணும். அப்படியே மடக்கிட்டு 4, 5, 6, 7, 8 இருக்குன்னா இதை குறிக்கணும். இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் நம்ம ஒரு மார்க் வந்து நம்மளை வந்து மேலே தூக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அடுத்து இதெல்லாம் ரொம்ப மிஸ்டேக் ஆகும். அடுத்து வந்து கொஸ்டினை பொறுத்தளவுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். ஒரு 5 கொஸ்டின் இப்போ ஜிகே தான் ரொம்ப, இந்த முதல் 100 கொஸ்டினை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னமோ பேட்டர்ன் எப்படின்னு தெரியல. முதல் 100 தமிழ் 70, தமிழ் 60, ஜிகே இது 40 கேட்குறாங்கன்னு தெரில, இல்லை கம்பைன் பண்ணி தான் கேட்கல, தெரியல. இப்போ நம்ம பழைய கொஸ்டின்லாம் பார்த்தோம்னா அந்த ஜிகே கொஸ்டின் வந்து மொதல் 10 கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். அதை பார்த்துட்டு மைண்டை விட்டக்கூடாது. அப்போ டக்குன்னு 200லேருந்து கரெக்டாக குறிச்சிட்டு வந்துடணும். ஏன்னா பின்னாடி ஈஸியாக இருக்கும், முன்னாடி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஸ்டினோட அப்ரோச் தான், அந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த 10 தரலாட்டினா உட்காந்துறீங்களா, இல்லை உங்களோட அப்ரோச் இப்போ விட்டுட்டு போயிட்டு குறிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து குறிக்கிறீங்களா, அப்படி எல்லாமே இந்த கொஸ்டின் அப்ரோச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கடைசி வந்து என்னென்னா அந்த ஓஎம்ஆரில் வந்து குறிக்கிறது, அதுக்கு மார்க் இருக்குது. சரிங்களா? எத்தனை ஏ போட்டிருக்கோம், எத்தனை பி போட்டிருக்கோம், எத்தனை சி போட்டிருக்கோம், எத்தனை டி போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து அப்படி இருக்குது. அதை பொறுமையாக என்னென்னு ஒரு பக்கத்தில் அந்த ஹால் டிக்கெட், எக்ஸ்ட்ரா ஹால் டிக்கெட் இருக்குல்ல, அதில் கூட இல்லைங்க ஏ எத்தனைன்னு சொல்லி பொறுமையாக எண்ணுங்க, பி எத்தனை எண்ணுங்க, சி எத்தனை எண்ணுங்க, டி எத்தனை எண்ணுங்க. அதுக்கு 5 நிமிஷம் டயருக்கு, அதுக்கு 5 நிமிஷமே தேவையில்ல, 1 நிமிஷம் இல்லை. எண்ணிட்டு பொறுமையாக செக் பண்ணிவிட்டு பொறுமையாக ஓஎம்ஆரில் சைனை போட்டு தம்பு வைக்க மேலே கரெக்டாக தம்பு வைக்கிற இடத்துல வச்சுட்டு போய் ஓஎம்ஆரில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் டியூட்டிக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் நல்லா படிக்கிற பையன் பதட்டத்தில் என்ன பண்ணுறேன், தம்பு வச்சுட்டு உள்ளே
குறிச்சதை வச்சு விட்டேன். இப்போ தேவையில்லாமல் அது இன்வாலிட் ஆயிரும். இன்வாலிட் ஆச்சுன்னா 5 மார்க் போயிடும். அதனால் அந்த கடைசி நேரத்தில் எதுவுமே பதட்டப்படாதீங்க. தம்பு வச்சுட்டீங்கன்னா தம்பை வச்சு இந்த 2 கர்ச்சீப்பில் ஒரு ஆல்ட்டுக்கு நல்லா தொடச்சிருங்க. அது எப்பயுமே இதுக்குள்ளே போயிடக்கூடாது. எதில் நம்ம ஓஎம்ஆருக்குள்ளே போயிடக்கூடாது. ஓகேவா? இவ்வளோ தான். இதை ஃபுல்லாக கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் நல்லா போடுங்க, ரீசனிங் நல்லா போடுங்க, கரெக்டான டயத்துக்குள்ளே போடுங்க, டயத்தை ரொம்ப இழுத்துறாதீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு யாரும் உங்கள் மகிழன் சேனலிருந்து அரசு பணியை நோக்கி.